இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கை, சணல் பை, மண் இந்த 3 பொருளை வச்சு தான் மண்கலவை ரெடி பண்ணி நான் விதைகள் ஊனியிருந்தேன். அதில் ஒரு 5 பீன்ஸ் விதைகள் ஊனியிருந்தேன். இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா இதுலேயும் கரும்பு சக்கை, சணல் பை, மண் அதை ரெடி பண்ணி மண்கலவையாக தயார் செஞ்சு இந்த தொட்டியில் 2 விதைகளை ஊனினேங்க. இந்த 2மே ரொம்ப அழகாக முளைச்சி வந்திருக்கு. இனிமே வரக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா வெயில் காலந்தாங்க. மாடி தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணி தேவை அதிகமாக தேவைப்படும். நம்ம செடிகளை விட்டுட்டு ஒரு நாள் கூட எங்கேயுமே வெளியே போகவே முடியாது. நம்ம ஒரு நாள் வெளியே போனாலும் இந்த செடிகள் தண்ணி இல்லாமல் தாங்கவே தாங்காது. இந்த தொட்டியை கொஞ்சம் நல்லா ஊர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும். இந்த தொட்டிக்கு நான் தண்ணி ஊற்றியே ஒரு 2 நாள் ஆச்சுங்க. ஆனால் அந்த மண் எந்த அளவுக்கு ஈரமாக அப்படியே தேங்கி நிற்கிது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 தொட்டி ரெடி பண்ணி நான் இந்த மாதிரி விதைகளை ஊனி வச்சுருக்கேங்க. ஆனால் எல்லா தொட்டியும் ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்திருக்கு. கொடி காய்கறிகளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க. ஏன்னா அந்த செடி நல்லா படர்ந்து போகக்கூடிய செடி. அதனால் செடிகளுக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படுங்க. இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணி ஊற்றலைன்னா செடிகள் கண்டிப்பாக வாடி போயிடும். இந்த மெத்தடில் நம்ம தொட்டியை ரெடி பண்ணோம்னா நம்ம கவலைப்படவே தேவையில்லைங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா ஈரத்தை நல்லா தக்க வச்சுக்குது. இந்த மண்ணில் நல்லா ஈரம் இருக்கிறதுனால செடி நல்லா செழிப்பாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா க்ரீனிஷாகவும் இருக்குது, ஹெல்த்தியாகவும் வந்திருக்கு. உங்கள் மாடி தோட்டத்துலேயும் இதே மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செடிகள் வச்சு பாருங்கள். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த வெயில் காலங்களுக்கு செடி சூப்பராக வளருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம். நன்றி.